வணக்கம் நண்பர்களே. இதய துடிப்பு லேப்டாப் சவுண்டு எப்படி உருவாகுது இதயத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் மெடிக்கல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், இதயம் என்றால் என்ன, அதனுடைய அமைப்பு, செயல்பாடு, இரத்த ஓட்டம், இதய துடிப்பு லேப்டாப் சவுண்டு இதயத்துல எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதயம் உடல்ல அனைத்து பகுதிகளுக்கும் ரத்தத்தை பம்ப் செஞ்சு சீரா கொண்டு போய் சேர்ப்பதுதான் இதயத்தோட வேலை. இதயம் கோன் ஷேப் வடிவம் கொண்டது, ஹாலோ தசையால் ஆனது, 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. பெண்களுக்கு 225 கிராம் வெயிட் இதயம் இருக்கும், ஆண்களுக்கு 310 கிராம் வெயிட் இருக்கும். இதயத்தினுடைய அமைப்பை பார்ப்போம். இதயம் எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, மனித உடம்புல விலா எலும்பு கூட்டுக்கு நடுவுல லங்ஸ் அமைஞ்சிருக்கும். அந்த லங்ஸுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வீன் கேப்ல தான் இதயம் அமைஞ்சிருக்கும். இதயம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி அமைந்திருப்பதாலதான் லெஃப்ட் சைட்ல இதயம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது 3 லேயர்களை கொண்டது: பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். ஓகேங்களா? இப்போ இதயத்தோட செயல்பாடை பத்தி பார்க்கலாம். இதுதான் இதயம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதயம் 4 அறைகளை கொண்டது: ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகுலார், லெஃப்ட் வென்ட்ரிகுலார். இந்த 4 அறைகளை கொண்டது. நம்ம தலையில இருக்கக்கூடிய பிளட் எல்லாத்தையுமே சுப்பீரியர் வினைக்கேவா வழியா ரைட் ஏட்ரியத்துல ஃபில் ஆகும். காலில் இருக்கக்கூடிய பிளட், அதாவது கால் பகுதி, துடைப்பகுதி, இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே இன்ஃபீரியர் வினைக்கேவா வழியா ரைட் ஏட்ரியத்துல ஃபில் ஆகும். இந்த சேம்பர் ஃபில் ஆனதும் இந்த வேல்வு வழியா ரைட் வென்ட்ரிகுலருக்கு வரும். ரைட் வென்ட்ரிகுலர் வேல்வு ஃபில் ஆனதும் ரைட் பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸை போய் அடைஞ்சிடும். இந்த டிஆக்சிஜனேட் பிளட் லங்ஸ்ல போய் அடைஞ்சதும் அங்க பியூரிஃபை ஆகி ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தமா லெஃப்ட் பல்மனரி வெயின் வழியா வரும். லெஃப்ட் ஏட்ரியத்துல ஃபில் ஆகும். லெஃப்ட் ஏட்ரியம் ஃபில் ஆனதும் இந்த வேல்வு வழியா லெஃப்ட் வென்ட்ரிகுலருக்கு இந்த சேம்பர் ஃபில் ஆனதும் அயோட்டா வழியா நம்ம ஹோல் பாடிக்கும், அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்குமே பிளட் சப்ளை ஆகும். ஓகேங்களா? இது ஆக்சிஜனேட் பிளட். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்னா சுத்திகரிக்கப்பட்ட பிளட், அதாவது ஆக்சிஜன் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். டிஆக்சிஜனேட்டட் பிளட்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது சுத்தம் இல்லாத பிளட். ஓகேங்களா? இப்படிதான் இந்த ஹார்ட்டோட செயல்பாடு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சேம்பரை பத்தி பார்க்கலாம். இந்த 4 சேம்பர், அதாவது இந்த 4 அறைகளையும் இந்த வேல்வுல தான் பிரிக்குது. இந்த வேல்வு ரைட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு, அதாவது இந்த வால்வு க்ளோஸ் ஆகும் போது லப் அப்படின்ற சவுண்ட் உருவாகுது. இங்கதான் டப்புன்ற சவுண்ட் அயோட்டாவும் லெஃப்ட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வும் க்ளோஸ் ஆகும் போதுதான் டப் அப்படின்ற சவுண்ட் உருவாகுது. இப்படிதான் லப்டப் அப்படின்ற சவுண்ட் உருவாகுது. லப்ன்ற சவுண்ட் ஸ்லோவா இருக்கிறதுனால இது சிஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இது 120, அதாவது இந்த பிபியை மெஷர் பண்றோம் இல்ல, இப்படிதான் மெஷர் பண்றது. அடுத்து டயஸ்டோலிக் டப்புன்ற சவுண்ட் கொஞ்சம் சத்தமா இருக்கிறதுனால அதை டயஸ்டோலிக் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அதை 80 அப்படின்னு சொல்லுவாங்க. பிபியில வரக்கூடிய ப்ரெஷர் தான் அதுவும். சிஸ்டோலிக் டயஸ்டோலிக்கை இப்படிதான் மெஷர் பண்றது. ஓகேங்களா? இப்போ ஹோல் பாடிக்குமே ஹார்ட் மூலியமா பிளட் சப்ளை போகுது. அப்ப ஹார்ட்டுக்கு எந்த ஆர்டரி பிளட் சப்ளை பண்ணுது அப்படின்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்டரி தான் ஹார்ட்டுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை சப்ளை பண்ணுது ஹார்ட் இயங்கத்துக்கு. அப்போ அந்த ஆர்டரியில ஏதாவது அடைப்போ ஏதாவது இருந்தாதான் ஹார்ட் அட்டாக் வரது எல்லாமே அதனாலதான் வரது. அடைப்பு ரைட்டு அண்ட் லெஃப்ட் காரோனரி ஆர்டரியில இருக்கும் போதுதான் அந்த ப்ராப்ளம் வரது. ஓகேங்களா? இப்ப லேப்டாப் சவுண்டு எப்படி உருவாகுது அப்படின்னு புரிஞ்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.